வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இப்போ புதுசாக வந்திருக்கிற ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் அழுத்தி உங்கள் பாயிண்ட்ஸ்களை எனக்கு கொடுங்க. இந்த ஆப்ஷன் ஒரு வாரம் வரைக்கும் தான் என்னுடைய கதைக்கு இருக்கும். நீங்கள் வீடியோ லைக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைப் ஆப்ஷன் உங்கள் கண்ணில் படும். உங்களுடைய பாயிண்ட்ஸ்களை எனக்கு கொடுத்து என்னுடைய சேனல் வளர நிச்சயமாக உதவுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு ஹாரர் கதையில் உங்களை சந்திக்கிறேன். அல்லிக்குளத்து மோகினி. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். முன்பு நடந்தது. உருளைக்கிழங்கு, காரட் வகைகளை ஏற்றிக்கொண்டு அந்த லாரி மலைப்பாதையில் திணறி வந்து கொண்டிருந்தது. லாரி டிரைவர் சாக்கோ வாயில் புகையும் பீடியுடன் வண்டியை செலுத்தி கொண்டிருந்தான். குளிரை விரட்ட மஃப்ளர் கழுத்தோடு சுற்றியிருந்தான். ஸ்வெட்டர் போட்டிருந்தான். பாதி வழுக்கையை குல்லா விழுங்கி இருந்தது. முரட்டுத்தனமான மீசை. ஸ்டீரியோவில் பழைய பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அது ஒரு பழைய கால மோகினி படம். கதாநாயகி வெள்ளை உடையில் தலையில் ஒற்றை பூவை வைத்துக்கொண்டு விரித்த விழிகளுடன் முறைத்தபடி ஊஞ்சலில் அமர்ந்து பாடி ஆடிக்கொண்டிருக்கும் புகழ்பெற்ற பாடல் அது. அதை கேட்கும் பொழுது சாக்கோவுக்கு தன்னுடைய 25 வயது ஞாபகம் வந்தது. இப்போது அவனுக்கு 35 வயது. 12 வருடங்களாக லாரி ஓட்டி கொண்டிருக்கிறான். வெளி மாநில பயணங்கள் நிறைய போயிருக்கிறான். நள்ளிரவில் தகதகக்கும் உடையுடனும் தூக்கலான மேக்கப், மல்லிகைப்பூ சகிதம் சாலையின் ஓரம் நின்று கை காட்டி அழைக்கும் எத்தனையோ பெண்களை கண்டும் இருக்கிறான். கிறங்கி போயும் இருக்கிறான். அவனை பொறுத்தவரை அவர்கள்தான் மோகினிகள், இரவு நேர மோகினிகள். மனதுக்குள் நினைத்தவாறே பீடி புகைய வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவன் வண்டியின் வேகத்தை குறைத்தான். லாரியின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவள் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. நல்ல அழகான தோற்றம். கேரள பட்டு முண்டு அணிந்திருந்தாள். காதிலும் கழுத்திலும் நகைகள் நிறைய மினுமினுத்தன. தங்கமா? கவரிங்கா? இந்த காலத்தில் யார் இவ்வளவு தங்க நகைகளுடன் தனியே ஒற்றையாக வருகின்றனர்? கவரிங்காக இருக்கலாம். ஆனால் அந்த கவரிங் நகைகளோட அவளுடைய முகம் 2 கோட்டிங் பவுடர் எக்ஸ்ட்ரா அடித்தது போல் பிரகாசமாய் இருந்தது. வண்டியை நிறுத்தினான் சாக்கோ. எந்தா குட்டி இவிட நிற்குன்னது? சற்று ஒரு மாதிரி சிரிப்புடன் அவளை மேலும் கீழும் பார்த்தவாறு கேட்டான். ஏட்டா, ஞான் ஊருக்குள் போகணும். பஸ் ஒன்றும் இப்போ இவிட இல்ல. தெய்வாய் என்னை ஊருக்குள் இறக்கிவிட்டால் மதி. தேனினும் இனிய மதுரமான குரலில் அவள் கேட்கவும் மறு பேச்சு பேசாமல் சாக்கோ மறுபக்கத்து கதவை எக்கி திறந்து விட்டான். நல்ல வேளை, கிளீனர் பையன் இல்லை, உடல் நலம் சரியில்லை என அடிவாரத்திலேயே இறங்கி கொண்டான். எவ்வளவு சௌகரியம்! யோசித்தவாறு திரும்பியவன் திகைத்து போனான். அவள் அருகில் அமர்ந்திருந்தாள். என்ன இது? எப்போது ஏறினாள்? ஏற சிரமப்படுவாள், கை கொடுத்து தூக்கிவிடலாம் என நினைத்திருந்தானே. சற்று ஏமாற்றம் பரவிய முகத்துடன் வண்டியை எடுத்தான். நீயே ஏறிட்டையே, அனுபவமோ என்றான். அவள் எதுவும் பேசாமல் வந்தாள். லாரியினுள் எரிந்த மங்கலான மஞ்சள் பல்பு வெளிச்சத்தில் அவள் முகம் இன்னும் பிரகாசமாக இருந்தது. சாக்கோவுக்கு வியப்பாக இருந்தது. இதென்ன இப்படி மின்னுகிறாளே? ரொம்ப காஸ்ட்லியான பவுடராக இருக்குமோ? சற்று நேரத்தில் கிராமத்தில் நுழையும் எல்லை பகுதிக்கு அருகே லாரி நெருங்கியது. அந்த கிராமத்திற்கு 2 பாதைகள் அருகருகே அமைந்திருந்தன. இடதுபுறம் நல்ல தார்ச்சாலை, வலதுபுறம் குண்டும் குழியுமான மண் ரோடு. அவன் வழக்கமாக போகும் வலதுபுறம் உள்ள சாலைக்குள் லாரியை வளைத்தான். இப்போது அவள் பேசினாள். அந்த பாதையில் போகலாம், அதன் வழியே சாலை நல்லா இருக்கும். அவள் பாதையை வெறித்தவாறு பேசினாள். ஆனா அது கிராமத்துக்கு ரொம்ப சுத்தாச்சே, மலையையில்ல சுத்தணும். சாக்கோ குரலை இழுத்தான். அதனால தான் சொல்றேன், அந்த வழியா போனா கிராமத்துக்கு அந்த பக்கமா மெதுவா போகலாம், நேரமாகும். உங்களுக்காக சொன்னேன். இல்லை, உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா இந்த வழியிலேயே போங்க. சாக்கோவுக்கு புரிந்துவிட்டது. அடி கள்ளி என மனதுக்குள் நினைத்தவாறே சற்று குனிந்து அவளை பார்த்து கண் சிமிட்டிவிட்டு ஓர் அரை சிரிப்பு சிரித்தான். பின் வண்டியை ஒடித்து வளைத்து இடதுபுற தார்ச்சாலையில் லாரியை செலுத்தினான். சிறு சிறு கற்கள் அந்த பாதையில் வழிமறித்தாற் போல வைக்கப்பட்டிருந்ததை அவன் கவனிக்கவில்லை. சாக்கோ அவற்றின் மீது வண்டியை ஏற்றி அந்த பகுதிக்குள் நுழைந்தான். அவன் நுழைந்த பகுதியில் ஒரு போர்டு வைக்கப்பட்டிருந்ததை அவன் கவனிக்கவே இல்லை. எச்சரிக்கை, தடை செய்யப்பட்ட பகுதி, யாரும் நுழைய வேண்டாம், அல்லிக்குளம் வனச்சருகம் என எழுதப்பட்டிருந்தது போர்டில். உற்சாக குரலில் சற்று முன்பு கேட்ட பாடலை வாய்விட்டே பாடினான் சாக்கோ.
அருமையான பாட்டு அல்லே. எனக்கு ஒரு பாடு இஷ்டமான. அவளது உதடு முணுமுணுத்தது. அவன் சிரித்துக்கொண்டே விசிலடித்தான். ரப்பர் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த அந்த வனாந்தர பிரதேசத்தில் லாரி ஊர்ந்து கொண்டிருந்தது. ஆமா, நீங்கள் மோகினி கண்டுட்டுண்டோ? திடுமென அவள் கேட்டாள். நானா? பார்த்துருக்கேனே. தோ இப்பவும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என அவள் புறம் சாய்ந்து அவள் காது ஜிமிக்கியை விரலால் சுண்டி விட்டு சிரித்தான். நின்னை போல ராத்திரி நேர பெண்குட்டிகள் அல்லே மோகினிகள். ஏதோ ஹாஸ்யம் சொன்னது போல் பலமாக சிரித்த சாக்கோ சட்டென அந்த வித்தியாசத்தை உணர்ந்தான். மூக்கை உறிஞ்சினான். என்னது? ஏதோ கருகுகிற வாடை வருகிறதே, பொசுங்குகிற வாசனை. மூக்கை உறிஞ்சியவாறே அருகில் திரும்பி பார்த்தவன் வானம் வரை பீதியில் உறைந்து போனான். பக்கத்தில் அழகு பதுமையாய் அமர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த யுவதியின் உருவம் அமிலம் பட்டது போல் கொஞ்சம் கொஞ்சமாய் பொசுங்கி சிதைந்து கொண்டிருந்தது. பொசுங்கல் நாற்றம் காற்றில் ஏகத்துக்கும் பரவி வயிற்றை பிரட்டியது. ஹேய், நீ இது என்ன? உனக்கு என்ன ஆச்சு? சாக்கோ திகில், அச்சம், பீதி என்ற கலவையுடன் அவளை பார்த்து கத்தினான். மோகினியை நேருக்கு நேர் பார்த்திருக்கேன். நீ என்னை போல் இத்தனை சுந்தரியாயிட்டு இருக்குமோ என்று கருண கடூரமான குரலில் அவள் கேட்டுவிட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய மாமிசம், தோள்கள் எல்லாம் உருகி கரைந்து வழிய ஆரம்பித்தன. சாக்கோவின் அலறல் சத்தம் அந்த வனாந்திர பகுதிக்குள்ளேயே புதைந்து அமிழ்ந்து போனது. அத்தியாயம் 1. கோயம்புத்தூர். அந்த உயர்தர கைபேசி மென்மையாக ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்தான் கிரிதர். முகச்சவரம் செய்து கொண்டிருந்தான். 26 வயது வாலிபன். ஐடி கம்பெனியில் வேலை, லகரங்களில் சம்பளம். உயர்தரமான அடுக்குமாடி குடியிருப்பில் கிட்டத்தட்ட 55 லட்சத்திற்கு 7வது மாடியில் ஒரு வீட்டை வாங்கி குடியிருக்கின்றான். 2 முறை கனடா சென்று வந்துவிட்டான். ஒரு முறை அலுவலக விஷயமாக, மற்றொரு முறை சுற்றுலாவாக, கூடவே கேர்ள் ஃப்ரெண்ட் திரினையாவும். 10 நாட்கள் டூர் ட்ரிப்பை கண்ணா பின்னாவென்று கொண்டாடி விட்டு வந்து 1 வாரம்தான் ஆகின்றது. ஜெட்லாக் சரியாக 3 நாட்கள் ஆனது. ஃபோனில் யார் அழைப்பது என பார்த்தான். அலுவலக நண்பன் நிதிஷ். ஸ்பீக்கரை ஆன் செய்து பேசினான். சொல்லுடா. என்ன சொல்லுடா? நீ தான் சொல்லணும். நானா? நான் என்னடா சொல்லணும்? டேய், 10 நாளாக வெளிநாட்டில் ஒரு நாளோட ஊர் சுற்றிட்டு வந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டியா? மறுமுனையில் நண்பன் நிதிஷின் குரலில் கோபம் கலந்திருந்தது. இவன் எதை சொல்றான்? சற்று நேரம் யோசித்தவனுக்கு நினைவு வரவில்லை. இதற்குள் நிதிஷே பேசினான். யப்பா மன்மதராசா, நானே சொல்லிடுறேன். என் சொந்த ஊரில் கிராமத்தில் என் தங்கச்சிக்கு கல்யாணம். வர்ற வாரம் கட்டாயமாக வந்துடுன்னு சொல்லி இன்விடேஷன் தந்தேனே, மறந்துட்டியா என்றதும் சட்டென ஞாபகம் வந்தது கிரீதருக்கு. அட ஆமாம்ல, சாரிடா, உண்மையிலேயே அவன் இழுக்க மறந்துட்டியாக்கும் என்று கேலி குரலில் சிரித்த நிதிஷ். அதனால தான் ஞாபகப்படுத்தினேன். இன்னிலேருந்து நான் 2 வாரம் லீவ், ஊருக்கு கிளம்புறேன். எப்படியோ ஹெச்ஆர் கிட்ட லீவ் வாங்கிட்டேன். நீ வந்து சேர்ந்துடு. நம்ம குரூப் ஜான்சனும் வினோவும் வருவாங்க, அவங்களோட வந்துடு. அவங்களுக்கு ரூட் தெரியும். படபட வேண சொல்லிவிட்டு இவன் ஓகே கட்டாயமா என சிரித்ததும் ஃபோனை வைத்து விட்டான் நிதிஷ். நிதிஷ் ஃபோனை வைத்ததும் போக திரும்பினான் கிரிதர். மீண்டும் ஃபோன் ஒலித்தது. இப்பொழுது வினோ மற்றும் ஜான்சன் கான்ஃபரன்ஸ் காலில் வந்திருந்தனர். டேய் கிரி, நிதிஷ் பேசினானா? நெக்ஸ்ட் வீக் அவர்கள் ஆரம்பித்த போதே இவன் குறுக்கிட்டான். ஆ இப்போதான் பேசிட்டு வச்சான். ஆமாம், அது என்ன ஊருடா? இன்விடேஷனில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருப்பான் பாரு, பார்க்கலையா? கேரளா கிட்ட ஹில்ஸ் ஏரியாடா. நாங்கள் ஒரு தடவை போயிருக்கோம். சரி, என்ன ஆச்சு உன் திருநையா மேட்டர்? மேரேஜ் பண்ணிக்க போறியா இல்லை இப்படியே சுற்றிட்டு இருக்க போறியா? ஜான்சன் கேட்க, ஹே டியூட், இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? லிவிங் டுகெதர்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாடா. பார்ப்போம் எதுவரை போகுதுன்னு. இப்போ எதுக்கு அந்த பேச்சு? நெக்ஸ்ட் வீக் கிளம்புறோம், ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறோம். ஆமாம், நிதிஷ் ஊர் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. கிரிதர் கேட்க, வினோ நிதானமாக சொன்னான். ஊர் பேரு அல்லிக்குளம். அத்தியாயம் 2. தன்னுடைய மாருதி ஸ்விஃப்டில் கோழிக்கோட்டை நெருங்கி கொண்டிருந்தான் கிரிதர். நண்பன் நிதிஷின் சொந்த ஊர் கேரள மாநிலம் கோழிக்கோடிலிருந்து தள்ளி ஒரு கிராமம். கோயம்புத்தூரிலிருந்து 4.5 மணி நேர பயணம் கோழிக்கோடு வரை. பாலக்காடு வந்து மலப்புரம் தாண்டி இறுதியில் கோழிக்கோடு வரும்போது இருட்டி இருந்தது. மாருதி ஸ்வீட்டை ஓரிடத்தில் நிறுத்தினான். நிதிஷுக்கு ஃபோன் செய்தான்.
இவன் குரலை கேட்டதும் நிதிஷ் கத்தினான். டேய், இன்னுமா நீ கிளம்பல? இந்நேரம் வந்திருக்கணும்ல, நம்ம குரூப் எல்லாம் வந்தாச்சே, அவங்க கூடவே கிளம்பி இருக்கலாமே. சாரிடா நிதிஷ், நான் ஏற்கனவே நிறைய லீவ் எடுத்துறதுனால போராடி தான் கிடச்சிது. அதோட தலை நிறைய ப்ராஜெக்ட் வேற கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. கம்பெனிலேருந்து உடனே கிளம்பிட்டேன், வீட்டுக்கு கூட போகலை. சரி, இப்போது கோழிக்கோடு வந்துட்டேன், அங்கேருந்து வர ரூட் சொல்லேன். இவன் சொன்னதும், என்ன கோழிக்கோட்டில் இருக்கியா? இந்நேரத்துக்கா? எதிர்முனையில் அவன் சற்று திகைப்பது தெரிந்தது. இப்போ மணி 9:30. அங்கேருந்து ஹைவேஸ்லேயே ஒரு 15 கிலோமீட்டர் வந்தால் அனம்புழா வரும். அங்கேருந்து இடது பக்கம் ஒரு சாலை தனியாக பிரியும். அந்த மலைப்பாதையில் ஏறினா 30 கிலோமீட்டரில், சமதளம் தாண்டினதும் என் ஊர் 5 கிலோமீட்டரில் வந்துடும். லொக்கேஷன் அனுப்புகிறேன், வந்து சேர்ந்துரு. என்ன என்று ஃபோனை வைத்து விட்டான் நிதிஷ். தன் மொபைலில் வாட்ஸ்அப்பை பார்த்தான். லொக்கேஷனை அனுப்பியிருந்தான் நிதிஷ். அவன் இருந்த ஊரின் பெயர் அல்லிக்குளம் வனப்பகுதி என்று காண்பித்தது. அத்தியாயம் 3. மேப்பை தொடர்ந்து நிதிஷ் சொன்னது போல அந்த அனம்புழாவை தாண்டி மலைப்பாதையில் ஏறியது கார். வளைந்து நெளிந்து சென்றது பாதை. நல்ல தார் ரோடு அமைக்கப்பட்டிருந்தது முதல் 15 கிலோமீட்டருக்கு. அதன் பிறகு பாதை சற்று மோசமாக இருந்தது. குண்டும் குழியுமாக வண்டி தூக்கி தூக்கி போட்டபடி பயணித்தது. நல்ல இருட்டு. கூடவே கேரள தேசத்திற்கே உரிய மழைச்சாரலின் குளிர் வேறு. மலைப்பாதை நல்ல ஏற்றத்தில் ஏறி திடீரென சரிவில் இறங்கியது. சமாளித்து ஓட்ட வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு சமதளம் ஒன்று வந்தது. 2 பாதைகள் அந்த இடத்தில் பிரிந்து சென்றன. எந்த இடத்திற்குள் நுழைவது என தெரியாமல் அங்கே சிறிது நேரம் நின்றான் கிரிதர். குழம்பியவாறே நிதிஷுக்கு ஃபோன் செய்தான். ரிங் போய் நிதிஷ் எடுத்தான். டேய், 2 ரோடு போகுது, எதில் வர்றது? போர்டு எதுவும் கண்ணில் படலையே. இவன் கேட்க நிதிஷ் எதிர்முனையில் ஏதோ பேசினான். விட்டு விட்டு கேட்டது. டேய், என்னடா சொல்ற? ஒன்றும் கேட்கல. ஹலோ ஹலோ. இதற்குள் ஃபோன் தொடர்பு அறுந்து போனது. மீண்டும் அவன் நம்பருக்கு முயன்று பார்த்தான். சுத்தமாக இவன் ஃபோனில் சிக்னலே இல்லை. ஃபோனை முடக்கி பாக்கெட்டில் போட்டு கொண்டவாறே சிறிது நேரம் காரில் உட்கார்ந்திருந்தான். பின் மணியை பார்த்தான். நேரம் இரவு 11:30 தாண்டி கொண்டிருந்தது. காரை விட்டு கீழிறங்கினான் கிரிதர். காரின் ஹெட்லைட்டை அணைக்கவில்லை. அந்த வெளிச்சத்தை தவிர வேறு பொட்டு வெளிச்சம் அந்த இடத்தில் இல்லை. காற்றில் நல்ல குளிர் உறைந்து போயிருந்தது. டிஷர்ட் அணிந்து, ஸ்போர்ட்ஸ் பேண்ட் அணிந்து, நைக் ஷூ அணிந்திருந்தான். டிஷர்ட் பனியனின் மேலே ஒரு ஜெர்கின் கோட் அணிந்திருந்தான். தன் பேக்கிலிருந்து ஒரு மங்கி குல்லாவை எடுத்து காதை கவர் பண்ணி கொண்டான். ஓரளவு குளிரை தாக்கு பிடிக்க முடிந்தது. கோட் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தான். ஒரு சிகரெட்டை லைட்டரின் உதவியால் பற்ற வைத்தான். நல்ல ஆழமாக மூச்சை இழுத்து புகையை வெளிவிட்டான். காரின் மேல் சாய்ந்து கொண்டு அந்த இடத்தையே சிறிது நேரம் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு நின்றிருந்தான். பெயர் தெரியாத மரங்கள் சுற்றிலும் அடர்ந்திருந்தன. இந்த பக்கம் மரம் மற்றும் மலைப்பிரதேசம், இன்னொரு பக்கம் கீழே பள்ளத்தாக்கு சரிவு. அந்த இடத்திற்கு கீழே தொலைவில் வெளிச்ச புள்ளிகளாக அடிவாரத்து ஊர் தெரிந்தது. அனம்புழா டேம் லைட் வெளிச்சங்களில் நட்சத்திர பொட்டாக மினுமினுத்து கொண்டிருப்பதும் இங்கிருந்து நன்றாகவே பார்வைக்கு புலப்பட்டது. நடந்து போய் சரிவில் நின்றபடி கீழே தெரிந்த இரவு காட்சிகளை ரசித்து கொண்டிருந்தான் கிரிதர். ஏனோ அந்த இடத்திலிருந்து உடனே கிளம்ப அவனுக்கு மனம் வரவில்லை. காரில் உட்கார்ந்திருந்தவாறு கிட்டத்தட்ட 7 மணி நேர பயணம் அவனுக்கு அசதியாயிருந்தது. எனவே கை கால்களை நீட்டி சற்று நேரம் நிற்கலாம் என நினைத்து அங்கே நின்று கொண்டிருந்தான். சிகரெட் காலியாகும் தருணம் அதை தூக்கி எறிந்துவிட்டு 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி சோம்பல் முறித்தான். சோம்பல் முறித்தவாறு திரும்பியவன் கண்களில் அந்த காட்சி பட்டது. சற்று தூரத்தில் எதிர் திசையிலிருந்த 2 பாதைகளில் இடதுபுறம் ஒரு பாதையிலிருந்து உருவம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 4. சற்று திடுக்கிடலுடன் உற்று பார்த்தான் கிரிதர். காரின் ஹெட்லைட் வெளிச்சம் பக்கவாட்டிலும் சற்று தூரத்திற்கு பரவியிருந்ததால் யாரோ நடந்து வருவது அவனுக்கு ஓரளவு இருட்டிலும் கண்டு கொள்ள முடிந்தது. உற்று பார்த்தவாறே நின்றிருந்தான். யாரோ வருகிறார்கள். யாராக இருக்கும்? கிராமத்தானா? நம்மை அழைத்து போக நிதிஷ் அனுப்பியிருப்பானோ? இல்லை அவனேதான் தேடி வருகிறானோ? நண்பன்தானி, வாழ்க என்றான் மனதிற்குள். ஆனால் சற்று நேரம் அகமகிழ்ந்தவன் சட்டென முகம் மாறினான். காரணம், அந்த பாதையின் சரிவிலிருந்து வந்து கொண்டிருந்தது யுவதி ஒருத்தி. ஜல் ஜல் என்ற கொலுசு சப்திக்க வெள்ளை நிற சேலை உடுத்தி கூந்தலை விரித்து போட்டபடி சுவாதீனமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். காரின் விளக்கு வெளிச்சம் அவள் கிட்ட வர வர மினுக் மினுக்கென விட்டு விட்டு எரிய ஆரம்பித்தது. அந்த ஒளியில் அவள் முகம் நன்றாக தெரிந்தது. மிகுந்த அழகியாக இருந்தாள்.
செதுக்கி வைத்த சிற்பம் போல இருந்தது அவள் தேகம். அவளோ அங்கு கார் ஒன்று விச்சிராந்தியாக நின்று கொண்டிருப்பதையே கவனிக்காமல் அதை கடந்து இந்த பக்கம் வந்தாள். அவள் நடந்து வருவதையே பார்த்தவாறு சிகரெட் ஒன்றை எடுத்து மீண்டும் பற்ற வைத்தான் கிரிதர். வந்தவள் இவனை கண் கொண்டும் பாராமல் கடந்து சென்றாள். அவள் அவனை கடந்து செல்கையில் தாழம்பூவின் மனம் கமழ்ந்தது. மிகுந்த மனோகரமாயிருந்தது அவனுக்கு. தலையில் காதருகே ஒரு தாழம்பூவை சூடியிருந்தாள் அவள். சிகரெட் புகையையும் மீறி அந்த மனம் அவன் நாசியில் கும் என்று ஏறியது. இவனை கடந்து சென்றவள் எதிரில் தெரிந்த மலை பள்ளத்தின் விளிம்பின் அருகே போய் நின்றாள். கீழே எட்டி பார்த்து அவள் வெறிப்பது இவனுக்கு விபரீதமாக எதையோ உணர்த்தியது. சட்டென சுதாரித்து கொண்டவன் உடனே செயல்பட்டான். சிகரெட்டை சுண்டி எறிந்துவிட்டு தபதபவென அவளை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அதற்குள் அவள் கீழே பாய்ந்திருந்தாள். அத்தியாயம் 5. ஒரு சில நிமிடங்களுக்குள் அவன் கனவிலும் நினையாத காட்சியது. அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டான் கிரிதர். அவன் கண் முன்னே ஒரு ஆத்மஹத்தி, தற்கொலை. அதை தடுக்க முடியவில்லை. ச்சே, என்ன மனிதன் நான்! அவள் நேராக வந்து என்னிடம் ஏதாவது கேட்பாள் என நினைத்து அலட்சியமாக இருந்து விட்டேனே. கண் முன்னாலேயே குதித்து விட்டாளே. பதைப்பும் அவன் நம்பிக்கையுமாக அவள் குதித்த இடத்திலிருந்து கீழே எட்டி பார்த்தான் கிரிதர். கீழிருந்து குபீர் என்று குளிர்காற்று வந்து அவன் முகத்தை வந்து மோதியது. ஒரே இருட்டு. மொபைல் டார்ச்சை அடித்து முடிந்தவரை பார்த்தான். மரங்களும் செடிகளுமாக அடர்ந்து கிடந்தன. ஒன்றுமே புலப்படவில்லை. படபடப்பு குறையாமலேயே காருக்கு வந்து நின்றான். சற்று முன் அவள் நடந்து வந்த பாதையை பார்த்தான். தூரமாக ஏதோ வெளிச்ச பொட்டுகள் அசைந்து கொண்டிருந்தன. ஒருவேளை அதுதான் கிராமத்துக்கு செல்லும் வழியோ? கிராமத்தை சேர்ந்த பெண்ணோ என்னமோ? நண்பன் நிதிஷின் மொபைலுக்கு முயற்சி செய்து பார்த்தான் கிரிதர். ரிங் போனது. ஆனால் நிதிஷ் போனை எடுக்கவில்லை. மற்ற நண்பர்கள் வினோ, ஜான்சன் இருவருக்கும் கூட முயற்சி செய்து பார்த்தான். அவர்களும் ரிங் போய் போனை எடுக்கவில்லை. என்னடா இது, எவனும் எடுக்க மாட்டேங்கிறான் என்னை யோசித்தவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக அந்த பெண் நடந்து வந்த பாதைக்குள்ளேயே காரை செலுத்துவது என முடிவு செய்தான். அதன்படியே காரை ஸ்டார்ட் செய்து அந்த பாதையினுள்ளும் பிரவேசித்தான். மின்னல் படபடவென வானில் தெரித்தது. அவன் கார் அந்த பாதையில் நுழைந்த சிறிது நேரத்துக்கெல்லாம் அதன் அருகிலிருந்த இன்னொரு பாதைக்கருகே பாதையின் ஆரம்பத்தில் காட்டுக்கொடிகள் மறைத்திருந்த ஒரு பெயர் பலகை இப்பொழுது கொடிகள் தாமாக விலகி பளிச்சென தெரிந்தது. அல்லிக்குளம் கிராமம். ஆனால் கிரிதர் சென்ற மற்றொரு பாதையின் ஆரம்பத்திலிருந்த ஒரு பெயர் பலகையும் கண்ணில் பட்டது. மின்னல் வெளிச்சத்தில் அதில் எழுதியிருந்த வாசகங்கள் தெள்ள தெளிவாக புலப்பட்டது. எச்சரிக்கை, தடை செய்யப்பட்ட பகுதி, யாரும் நுழைய வேண்டாம். அல்லிக்குளம் வனச்சரகம். அந்த பாதையில்தான் கிரிதரின் கார் நுழைந்து சென்று கொண்டிருக்கிறது. அத்தியாயம் 6. நல்ல காட்டு மரங்கள் இரண்டு பக்கங்களிலும் அடர்ந்து செழித்து வளர்ந்திருந்தன. அதனிடையில் நேர்கோடு இழுத்த தினசில் சாலையின் மேல் போய்க் கொண்டிருந்தது வண்டி. கிளம்பும்போது அவன் கண்ணில் பட்ட இரண்டொரு வெளிச்சப்புள்ளிகளையும் இப்பொழுது காணும். பயங்கர அமானுஷ்ய தன்மையோடு காணப்பட்டது பிராந்தியம் முழுவதுமே. சுவர் கோழிகளின் இடையறாத ரீங்காரமும் பெயர் தெரியாத காட்டு பறவைகள் மற்றும் விலங்குகளின் இடையறாத சத்தங்களுமாக பயணித்து கொண்டிருந்தான் கிரிதர். காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தை தவிர வேறு வெளிச்சங்களை கண்ணு கெட்டிய தூரம் வரை காணோம். காரின் ஸ்பீக்கர் வழியே மேற்கத்திய இசை வழிந்து கொண்டிருந்தது. அடர்ந்த அந்த இருட்டு பாதையில் காரின் உள் வெளிச்சமும் ஹெட்லைட் வெளிச்சமும் பார்ப்பதற்கு ஒரு வெளிச்ச பாம்பு ஊர்ந்து செல்வது போல் மலைப்பாதையில் நெளிந்து போய் கொண்டிருந்தது வண்டி. மொபைலை எடுத்து பார்த்தான். கொஞ்சம் நஞ்சம் கிடைத்து கொண்டிருந்த சிக்னலும் இப்போது சுத்தமாக அருந்து போயிருந்தது. பகலில் கிளம்பி வந்திருக்க வேண்டும். தெரியாத ஊருக்கு அறியாமல் கிளம்பி வந்தாயிற்று. திரினையா கூட அப்பொழுதே சொன்னாள், இது ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஃபார் அவே வில்லேஜ்னு நினைக்கிறேன், நீ காலையிலேயே கிளம்பி போகிறீ. அவள் சொன்னது முற்றிலும் உண்மை. கண்ணு கெட்டிய தூரம் வரை மனித சஞ்சாரமே இல்லை. ஒரு வீடோ ஹோட்டலோ என எதுவும் தெரியவில்லை. அடர்ந்த மரங்கள், தேயிலை தோட்டங்கள், பலாமரங்கள் என எல்லாம் இருட்டில் ஒருவித பய வடிவத்துடன் காட்சி தந்தன. சரியான பாதையில்தான் செல்கிறோமா? கிரிதருக்கு திடீரென சந்தேகம் முளைத்தது. 30 கிலோமீட்டர் தூரம் கடந்ததும் தனி பாதையில் 5 கிலோமீட்டர் தூரத்திலேயே கிராமம் வந்துடும்னு சொன்னானே. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டோமே, இன்னும் ஒரு வெளிச்சப்பட்டு கூட கண்ணில் படலையே என்ற சந்தேகம் கவலையாய் மாறியது. யோசனையில் வண்டியை மெதுவாக ஓட்டிக்கொண்டு சென்ற போதுதான் முன்னால் அவளை பார்த்தான். காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் வெண்ணிற புடவை காற்றில் படபடவென அடிக்க, இடுப்பு வரை நீண்ட கூந்தல்,
காற்றில் அலைபாய்ந்திருக்க சாலையின் நடுவில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். கிரிதருக்கு அவளை பார்த்ததும் முதலில் மகிழ்ச்சிதான் ஏற்பட்டது. அப்பாடா, இவ்வளோ மணி நேரத்திற்கு இப்போதுதான் ஒரு மனித பிறவியே கண்ணில் படுகிறாள். இல்லை இல்லை, சற்று முன் அங்கே மலைச்சரிவில் பார்த்தோமே, அவளும் மனுஷிதானே, அப்பொழுது உயிரோடு இருந்தாள், இப்போது இல்லை. இப்படி நினைத்து கொண்டிருந்த கிரிதருக்கு அப்போதுதான் அந்த சந்தேகம் தோன்றியது. முன்னால் சென்று கொண்டிருந்தவள் 1 மணி நேரத்திற்கு முன்பு மலை விளிம்பில் குதித்து ஆத்மஹத்தி செய்து கொண்ட பெண் மாதிரியே இருக்கிறாளோ? அதே வெண்ணிற புடவை, நீண்ட கூந்தல், காதோறும் செருகியிருந்த ஒற்றை தாழம்பு, சுவாதீனமான நடை. அநியாயமான அட்டைக்கறி இருட்டு பாதையில் இருட்டை துளைத்து கொண்டு வந்து விழும் காரின் விளக்கு வெளிச்சத்தை சட்டை செய்யாமல் முன்னால் அவள் பாட்டுக்கு நடந்து போய்க் கொண்டிருந்தாள். கிரிதருக்கு குழப்பமாக இருந்தது. கார் ஹாரனை ஒலிக்கச் செய்தான். 2-3 முறை ஹாரன் ஒலித்த பிறகு முன்னால் நடந்து கொண்டிருந்தவள் சட்டென அப்படியே நடு சாலையிலேயே நின்று விட்டாள். ஓரமாக ஒதுங்கிச் செல்லவும் முயலவில்லை. மீண்டும் காரின் ஹாரனை ஒலிக்கச் செய்தான். அப்பொழுதும் அவள் திரும்பி பார்க்கவோ ஒதுங்கி நிற்கவோ முயலவில்லை. கிரிதர் சற்று எரிச்சலுடன் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு தலையை வெளியே நீட்டினான். நடுநிசி குளிர்காற்று குபீர் என்று முகத்தை தாக்கியது. ஹலோ, ஏங்க கொஞ்சம் ஒதுங்கி நடங்க, எத்தனை தடவை ஹார்ன் அடிக்கிறேனே, காதல விழலியா? ஆமா, அள்ளிக்குளம் கிராமத்திற்கு இந்த பாத்துதானே? அவன் கத்தியதற்கு அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. கிரிதரன் கோபத்துடன் காரை விட்டு இறங்கினான். ஊசியாய் குத்தியது குளிர்காற்று. நின்று கொண்டிருந்த அவளை நெருங்கினான். ஷூ சப்திக்க நடந்து அவன் அவளை நெருங்குவதை உணர்ந்தாளோ இல்லையோ தெரியவில்லை. சிலை போல நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு வெகு அருகே பின்னால் கிரிதர் வந்து நின்றான். சிற்பம் ஒன்று நிற்பது போல் நின்று கொண்டிருந்த அவளை பார்த்தான். ஹலோ என்றான் மென்குரலில். ஹலோ மேடம். அவளிடமிருந்து அதே தாழம்பூ வாசனை வந்து கொண்டிருந்தது. அது நாசியில் ஏறியதும் கிரிதர் சூழ்நிலை மறந்தான். அவள் அருகே நெருங்கினான். அவனுடைய வெப்பமான மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் பட அப்படியே அவளை பின்புறமாக அணைத்து கொண்டான். அப்பொழுது அவளிடமிருந்து வினோதமான சத்தம் ஒன்று எழுந்தது. வேக பெருமூச்சு ஒன்றும் அவளிடமிருந்து எழுந்தது. கண்களை மூடி கிறக்கத்தில் இருந்த கிரிதரை நோக்கி மெல்ல திரும்பினாள் அவள். இப்பொழுது அவனை பார்த்தவாறு வெகு கிட்டக்க அவளுடைய முகம். கிரிதர் கண்களை திறந்தான். மயக்கத்திலிருந்து அவனது விழிகளில் சட்டென பயம் பரவியது. சடாரென அவளை தள்ளிவிட்டு பின்னுக்கு நகர்ந்தான். அவள் அவள் அத்தியாயம் 7. 1 மணி நேரத்திற்கு முன்பு அவன் பார்த்த அதே பெண், மலை விளிம்பில் இருந்து குதித்தவள், அதே முகம், அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். சலனமே இல்லாத மையிட்ட பெரிய விழிகள் வழக்கத்திற்கு மாறாக அகன்றிருந்தன. அவற்றில் சிமிட்டல்கள் இல்லை. செக்கச்சவேல் என்ற உதடுகள், நீள்மூக்கு, நீள்வட்ட முகம், அவனையே துளைப்பது போன்ற பார்வை. கிரிதர் அவளை பார்த்து தடுமாறியவாறே தன் ஒற்றை விரலை நீட்டினான். ஏய், நீ நீ அங்க நான் உன்னை பார்த்தேனே, மலையிலிருந்து கீழே குதிச்சியே, நீ எப்படி இங்க உயிரோட? கிரிதருக்கு பேச பேச திணறியது. இதுவோ சரியில்லை, இவள் பெண்ணில்லை. அவனது யோசனையே அவனுக்கு மிகுந்த பயங்கரத்தை தந்தது. இப்போதும் அவள் அவனையே பார்த்து கொண்டுதான் இருந்தாள். சலனமே இல்லாத வெறித்த பார்வை. ஹம் என்ற நிசப்தத்துடன் இருந்த சூழ்நிலை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் துவங்கியது. நல்ல பலத்த காற்று வீசி அவள் கூந்தல் பின்னுக்கு பறந்தது. முந்தானை சடசடவென அடித்து பறந்தது. கிரிதர் தடுமாறினான். தன் 2 கைகளையும் கிரிதரை நோக்கி வா என்ற அர்த்தத்துடன் நீட்டினாள் அவள். அதே நேரம் காற்றின் வேகத்தில் புடவை சற்று விலக அவளுடைய பாதங்கள் தெரிந்தது. கிரிதர் அவற்றை நோக்கினான். பாதங்கள் 2ம் பின்புறம் நோக்கி திரும்பி இருந்தன. உடலும் முகமும் முன்னோக்கி இருக்க, பாதங்கள் பின்புறம் திரும்பி இருக்க, கைகள் நீட்டி அவள் அழைத்த விதம் படு பயங்கரமாக இருந்தது. மறு வினாடி கிரிதர் அலறிக்கொண்டே காரை நோக்கி ஓடினான். புயல் வேகத்தில் காரினுள் நுழைந்து கண்ணாடியை ஏற்றிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான். கார் மௌனம் சாதித்தது. அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். மெதுவாக சிரிக்கும் தொனி பயங்கரமாக மாறியிருந்தது. பல முறை காரை ஸ்டார்ட் செய்தும் அது கிளம்பவில்லை. கிரிதருக்குள் பயம் உச்சி மண்டையை பிளந்தது. என்ன செய்வதென்றே தெரியாமல் காரினுள் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தான். முன்னால் நின்றிருந்தவள் இப்போது காரின் பின்னால் நின்று சிரித்தாள். மறைந்தாள். பின் பக்கவாட்டில் ஜன்னல் அருகே நின்று குனிந்து சிரித்தாள். அவள் கண்கள் வெள்ளை வெளியேறின மாறி ஜொலித்தன. இரத்த நிற உதடுகளில் இருபுறமும் கூர்பற்கள் நீட்டிக்கொண்டு தெரிந்தன.
முகத்தை ஜன்னலில் பதித்தவாறு நின்றாள். கண்ணாடி வழியே வெளியே தெரிந்த அவள் முகத்தை பார்த்த கிரிதர் அலறினான். சட்டென மறைந்து போனாள். அவள் சிரிக்கும் சத்தமும் நின்று போய் அமைதியாயிருந்தது சூழ்நிலை. கலவர முகத்துடன் பீதி நிறைந்த கண்களால் பார்வையை வெளியே ஓடவிட்டான். அவளை எங்கும் காணோம். படபடத்த நெஞ்சை கையில் பிடித்துக்கொண்டு சீட்டின் பின்புறம் தலை சாய்த்து மெதுவாக சுவாசிக்க ஆரம்பித்தவன் திடுமென அதிர்ந்தான். வெகு அருகாமையில் தாழம்பூ வாசனை அவன் நாசியில் ஏறி துளைத்தது. வெப்பமான மூச்சுக்காற்று அவன் பிடரியில் பட பயத்துடன் கண்களை சுழற்றி ரியர் வியூ கண்ணாடி வழியே பார்த்தான். அவன் பின்னால் வெகு அருகாமையில் பற்கள் நீண்ட அவள் முகம் சிரித்தபடி ஆவென அலறிக்கொண்டே கார் கதவை திறந்து கொண்டு எதிர் திசையில் கண்மண் தெரியாமல் ஓட ஆரம்பித்தான் கிரிதர். மேடெது பள்ளமெது என தெரியாதவாறு ஓடிக்கொண்டிருந்த அவனின் காலை ஏதுவோ தட்டிவிட்ட தினசில் தொபீர் என கீழே விழுந்து உருண்டான். சமாளித்து கொண்டு திரும்பி பார்த்தான். மிரண்டான். பூமியிலிருந்து 2 கைகள் வெளிப்பட்டு நீண்டு வந்து கொண்டிருந்தன அவனை நோக்கி. தோலெல்லாம் உதிர்ந்து போய் செதில் செதிலாக இருந்த கைகளை பார்த்து உச்சஸ்தாயில் அலறி எழுந்து மீண்டும் ஓட ஆரம்பித்தான் கிரிதர். மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தவன் காலை எதுவோ பற்றியது. அதிர்ந்து போய் கீழே விழுந்தான். ஹக்கென அதிர்ந்தான். எலும்பு கூட்டு கரங்கள் 2 அசுரத்தனமாக அவனது ஷூ காலை கவ்வி பிடித்து இறுக்கிக் கொண்டிருந்தன. கிரிதர் வேகமாக உதறினான். முடியவில்லை. சட்டென ஷூவிலிருந்து சிரமப்பட்டு கால்களை விடுவித்துக் கொண்டு சாக்ஸ் கால்களுடன் கல்லும் மண்ணும் குத்தி கிழிக்க ஓட ஆரம்பித்தான். சரிவிலிருந்து மேட்டில் ஏறி சாலையில் ஓட ஆரம்பித்தவனின் காதுகளில் அந்த குரல் விழுந்தது. கிரி, மை பாய், நில்லுடா, ஏன் இப்படி ஓடுற? காதோறும் ஒலித்த அந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு போய் திரும்பினான் கிரிதர். எதிரே அவன் காதலி திரினயா நின்று கொண்டிருந்தாள். இள நீல நிற சாட்டின் நைட்டியில் அப்சரசாய் பளிச்சிட்ட விழிகளுடன் தெரிந்த அவளை அதிர்ச்சியாய் பார்த்தான் கிரிதர். திரினியா, நீ எப்படி இங்க என்று குழறியவாறே சுற்றுமுற்றும் பார்த்தான். சற்று முன் கண்ட அந்த பேய் பெண்ணோ காலை கவ்வி பிடித்த எலும்பு கரங்களோ தென்படவில்லை. இதற்குள் திரினையா அவனை நோக்கி நடந்து வர ஆரம்பித்தாள். என்ன கிரி, நான் எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிடுறேன், காதலையே வாங்கிக்காம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. செல்ல சினுங்களுடன் அவனை நெருங்கினாள் திரினையா. திரினையா என்றான் குழப்பம் பீதி குறையாத குரலில் கிரிதர். அவனை நெருங்கி வியர்த்து சொத சொதத்திருந்த அவன் ஈர டிஷர்ட்டில் கை வைத்தாள் அவள். அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். அவன் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. திரினையாவின் வழக்கமான பர்ஃப்யூம் மனம் மாறி இப்போது தாழம்பூவின் மனம் வீசியது. அவனால் அசைய முடியவில்லை. ஸ்மரணையற்று போனான் அவன். அவன் மார்பில் தலை சாய்த்திருந்த திரினையா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் கவலை, பயம், பீதி, பதட்டம் எதுவும் இப்போது தென்படவில்லை. அமைதியாகி விட்டிருந்தான் கிரிதர். குனிந்து பார்த்த அவனை நோக்கி தன் முகத்தை கொண்டு போனாள் திரினையா. உதடுகள் விளையாடின. கிரிதர் தன் வசம் இழந்தான். திரினையா அப்படியே தன் உதடுகளை அவன் கழுத்தருகே கொண்டு போனாள். அந்த இருட்டிலும் பளிச்சிட்ட தன் நீண்ட கூர்பற்களை அவன் கழுத்தில் பதித்தாள். அத்தியாயம் 8. கிரிதரின் கழுத்தில் அவள் வாய் வைத்த அதே சமயம் அந்த மந்திர சப்தம் கேட்டது. டக்கென விழிகளை நிமிர்த்தினாள். அவள் விழிகளில் பயமும் குரூரமும் ஆத்திரமும் ஒரு சேர தென்பட்டன. சற்று தொலைவில் 2-3 பைக்குகளில் சர் சர் என வந்து இறங்கினர் சிலர். முதலாவதாக பைக்கை ஓட்டி வந்தவன் கிரிதரின் நண்பன் நிதேஷ். அவன் பின்னால் தாடியும் மீசையுமாக தலையில் ஓர் கருப்பு துணியை சுற்றி கட்டியிருந்த நடுத்தர வயது சாமியார் போன்ற ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் இறங்கினார். பின்னால் வந்த வண்டியிலிருந்து ஜான்சனும் வினோவும் இறங்கினர். அந்த சாமியார் போன்ற நபரின் உதடுகள்தான் அந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தன. இறங்கி வந்த நண்பர்கள் அவளை பார்த்துவிட்டு, அது திரினையா என்றனர். அவரை பார்த்த மாத்திரத்தில் திரினையாவின் முகம் கர்ண கடூரமாக மாறியது. கிரிதரை கடிப்பதை விட்டுவிட்டு தாவி அவர்களை நோக்கி ஓநாய் போல் தாவி தாவி வந்தாள். கிரிதர் அப்படியே நின்றிருந்தான். அதே நேரம் அந்த மனிதர் தன் பையில் கைவிட்டு பஸ்மம் போன்ற ஏதோ ஒன்று எடுத்து வெறி பிடித்த ஓநாய் போல் நாக்கை தொங்க போட்டபடி ஓடிவரும் திரினையாவின் மேல் எறிந்தார். மறு வினாடியே பயங்கரமாக அலறிக்கொண்டே திரினையா சர் என நின்றாள். அவள் உருவம் முன்பு பார்த்த அந்த பெண்ணை போல் மாறியது. சுற்றி சுற்றி வந்து அவள் மேல் அந்த பொடியை வீசினார் மந்திரவாதி போன்றிருந்த அந்த நபர். அவள் உடல் நொடிக்கு நொடி விகாரமாக மாறிக்கொண்டே வந்து சட்டென கரும்புகையாய் மாறி காற்றில் கரைந்து காணாமல் போனது. பெருமூச்சு விட்டார் சாமியார் நபர். நிதேஷ் பதட்டத்துடன் நண்பனை நோக்கி ஓடினான். மற்ற நண்பர்களும் ஓடி வந்தனர். டே கிரி கிரி
மயங்கி இருந்தவனை உலுப்பினான் நிதிஷ். அந்த நபர் கிட்டே வந்தார். அவனை சிறிது நேரம் உற்று பார்த்தார். ஒண்ணுமில்ல, அவளோட வசிய கட்டுப்பாட்டில் இருக்கான். அவள் இவன் ரத்தத்தை உரியறதுக்குள்ளேயே நாம வந்துட்டோம் என்றவாறு பஸ்மத்தை எடுத்து அவன் முன் உச்சியில் ஊதினார். உலுக்கி விட்டது போல் எழுந்தான் கிரிதர். சுற்றி நின்றவர்களை பார்த்து மலங்க மலங்க விழித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தவையெல்லாம் நினைவுக்கு வந்தன கிரிதருக்கு. மிரட்சியுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். நிதிஷ், நீயா? இங்கே அவள் அவள் பேய் திருநையா? அவள் எங்கே? குழறி குழறி பேசியவனை ஆசுவாசப்படுத்தினர் நண்பர்கள். அவர்கள் கழுத்தில் ஆளுக்கொரு துளசி மாலை அணிந்திருந்தனர். இவன் கழுத்திலும் ஒரு மாலையை அணிவித்து விட்டார் அந்த நபர். தம்பி, சீக்கிரம் வாங்க. அவள் எப்ப வேணாலும் ஸ்தம்பனம் கலைஞ்சு பிரசன்னமாகலாம். உடனே கிளம்பலாம் வாங்க. இந்த இடத்துல அவளுக்கு சக்தி அதிகம். அவர் அவசர குரலில் சொல்லவும் உடனடியாக கிரிதரை எழுப்பிக் கொண்டு கிளம்பினர். நண்பர்கள் நின்று கொண்டிருந்த காரை கிளப்பி கொண்டு வர அனைவரும் அந்த பாதையை கடந்து வெளியே வந்தனர். கிரிதருக்கு ஒன்றுமே புரியவில்லை. காட்டிலும் மேட்டிலும் ஓடி வந்தது. அவன் உடலெல்லாம் முச்செடிகள் கிழித்து காயமாகி இருந்தது. பாதங்களில் எல்லாம் சிராய்ப்பு காயம். உடல் அசதியாய் இருந்தது அவனுக்கு. பாதி விழிப்பும் பாதி மயக்கமுமாக இருந்தான். ஊருக்குள் நுழையும் பொழுது நள்ளிரவு 2:30 தொட்டுவிட்டிருந்தது மணி. ஜில் என்ற குளிர்காற்று உடலை துளைக்க அல்லிக்குளம் கிராமத்தை வந்தடைந்தனர் அனைவரும். மலை கிராமம் அது என்றாலும் வீடுகள் அனைத்தும் ஓர் அருவிக்கரையை ஒட்டி சமதளத்தில் அமைந்திருந்தன. குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகள், சில கான்கிரீட் வீடுகள் என அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் அமைந்திருந்தன. கார் அங்கே வர முடியாது என்பதால் அருவிக்கு பக்கத்திலே இருந்த ஒரு சமதள தரையில் காரை நிறுத்தினான் நிதிஷ். பின் சீட்டிலிருந்து சோர்வாக இறங்கினான் கிரிதர். இருட்டு பிரியாத அதிகாலை நேரம். ஒரு மாடி வீட்டின் முன் அலங்கார கொடி தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. பந்தக்கால் நடப்பட்டிருந்தது. அதுதான் நிதிஷின் வீடு. அதுபோலவே சாவடி மாதிரி இருந்த இடத்தை சுற்றிலும் மேடை அமைத்து அலங்கரித்திருந்தனர். ஒலிபெருக்கிகளும் வண்ண விளக்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த கிராமமே அமைதியாக இருந்தது அந்த நேரத்திற்கு. சில வீடுகளில் மட்டும் உள்விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. சாவடியில் படுத்து கொண்டிருந்த சில பெரியவர்கள் தலை தூக்கி அவர்கள் வருவதை பார்த்துவிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டனர். பனிக்காற்றை தடுப்பதற்காக தலையை சுற்றி தடிமனாக துண்டால் மூடி கட்டியிருந்தனர். உடலுக்கு கருப்பு துப்பட்டியை சுற்றியிருந்தனர். விழிகளில் வியப்பும் கேள்வியுமாக காரிலிருந்தும் பைக்கிலிருந்தும் இறங்குபவர்களை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கடைசியாக இறங்கி அந்த சாமியாரை பார்த்ததும் புருவத்தை சுளித்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இவன் எதுக்கு இவங்க கூட வர்றான்? ஒரு மீசை கேட்க, அதானே, இவனுக்கு இந்த இளவட்ட பயல்களோட என்ன வேலை என்றது இன்னொரு மீசை. என்னப்பா, நாளந்த மகனே, நிதிஷை கூப்பிட்டார் ஒரு பெரியவர். என்ன பெரியப்பா? அருகில் வந்தான் நிதிஷ். என்ன அந்த சூனிக்காரனை கூப்பிட்டு அலையறீங்க? எந்தானு செய்தி? அவர் கேட்க, அது என அவன் திணறி கொண்டிருக்கும் பொழுதே அந்த மாலைகள் அணிந்த நபரே அருகில் வந்து விட்டார். தன் மீசையை நீவிக்கொண்டே கேள்வி கேட்ட பெரியவரை உற்று பார்த்தார். அதன் பிறகு அந்த பெரியவர் எதுவும் பேசவில்லை. பேசாமல் படுத்துக்கொண்டார். அதை பார்த்த சாவடியில் இருந்த 2 நபர்களும் டக்கென முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்துவிட்டனர். நிதிஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டவாறே நின்று கொண்டிருந்த நண்பர்களை அழைத்து கொண்டு நடந்தான். அந்த சாமியார் நிதிஷை அழைத்தார். தம்பி. அவன் நின்று அவனை பார்த்தார். சொல்லுங்கய்யா. நான் என் இடத்துக்கு போகிறேன். இவனை பத்திரமா பார்த்துக்கங்க. அவன் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டாமல் பார்த்துக்கங்க. இவன் ஒருத்தன்தான் அவகிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சிருக்கான். இவன் அவளோட இறை. இந்நேரம் அவள் கட்டை விட்டு வெளியே வந்திருப்பா. நான் போய் மற்ற வேலைகளை பார்க்குறேன். என்ன கேட்டால் அந்த இடத்துக்கு பாதையை அடிச்சிட்டா கூட நல்லது. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை கேட்க மாட்டாங்களே ஐயா. காட்டு விலங்குகள் தான் இங்கே இல்லையே, அப்புறம் ஏன் அந்த பாதையை மூடணும்னு கேட்குறாங்க. நிறைய மரணங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கிறதுனால அந்த அறிவிப்பு பலகையை வச்சிருக்காங்க. நாம் எடுத்து சொன்னாலும் சிரிக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த இடத்துக்குள்ளேயே காட்டிலாக்கா அதிகாரிகளே 2-3 பேர் கொடூரமாக இறந்து போயிருக்காங்க. இவன் எப்படி அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சான்னு தெரியல. நான் தெளிவாக அவனுக்கு சொல்லி இருந்தேன். நிதிஷ் கவலையும் குழப்பமுமாக கேட்டான். அந்த நபர் சிரித்தார். தம்பி, அவளை சாதாரணமாக நினைக்காதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். வீட்டுக்குள்ளே இருக்கிறவனை தட்டி எழுப்பி தன் இருப்பிடத்திற்கே வரவழைக்கிற வசிய சக்தி அவகிட்ட இருக்கு. உங்கள் பக்கம் நிறைய பலி விழுந்தப்பவும் நான் இதையே சொன்னேன். உங்கள் ஊர்க்காரங்க கேட்கல. இப்போவும் அவளால் ஏதும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஊரை விட்டு போகாமல் இங்கேயே குடிசை போட்டு தங்கியிருக்கேன். ராத்திரி ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு என் குறி சொல்லியதால் நான் கிராமத்தை சுற்றி சுற்றி வந்தேன். நீயும் உன் நண்பன் இன்னும் வரலையேன்னு
கவலைப்பட்டு கிராமத்து எல்லையிலேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்த. நாம் சரியான நேரத்தில் கிளம்பி போனதால தான் உன் நண்பனை அவகிட்ட இருந்து காப்பாற்ற முடிஞ்சுது. நீயும் உன் மற்ற ஆளுங்களை மாதிரி தயங்கி நின்றுட்டு இருந்தாலோ, அந்த பக்கம் போக பயந்துட்டு இருந்தாலோ, இந்நேரம் அவ இவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி தூக்கி போட்டிருப்பா. சரிப்பா, ஜாக்கிரதை, நான் வரேன் என சொல்லிவிட்டு சற்று மேடான பகுதியில் அமைந்திருந்த தன் குடிசையை நோக்கி நடந்து போனார் அவர். அவர் பெயர் வீரபாகு சாமியார். 15 வருடங்களுக்கு முன்பு இந்த ஊருக்கு வந்தவர். பின் என்ன காரணத்தினாலோ இந்த ஊரை விட்டு போகாமல் இங்கேயே தங்கிவிட்டார். மலை மேல் ஒரு காட்டுக்காளி கோவில் உள்ளது. அதற்கு பூஜை இல்லாமல் சிதிலமடைந்து இருந்தது கோவில். இவர் வந்து சீரமைத்துவிட்டு அதில் பூஜைகள் தியானம் என செய்ய ஆரம்பித்தார். ஏனோ ஊராருக்கு அந்த வீரபாகு சாமியாரை பிடிப்பதில்லை. மாயக்காரன், சூனியக்காரன் என திட்டுவார்கள். ஆனால் வீரபாகுவை நேருக்கு நேர் வைவதற்கு பயப்படுவார்கள். பின் அவன் பந்தனம் பண்ணிவிட்டால் கை கால் முடியாமல் பேபே என காலம் பூரா கிடக்க வேண்டியதுதான். வீரபாகு சாமியாரை பற்றி நிதிஷுக்கு அதிகம் தெரியாது. இப்போது அதை பற்றி நினைக்கவும் நேரமில்லை. விடிந்தால் தங்கை நைனிதாவுக்கு திருமணம். 9 மணிக்கு மேல் முகூர்த்தம். நைனிதா இப்பொழுதுதான் கோவையில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வந்திருந்தாள். வந்தவளுக்கு உடனே அத்தை மகன் ராஜகுருவுடன் நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணம் வரை வந்துவிட்டது. நைனிதாவுக்கும் ராஜகுருவுக்கும் இஷ்டமான திருமணம்தான். ராஜகுரு கேரளாவின் கோட்டக்கல் வைத்தியசாலையில் ஓர் கிளையில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். நிதிஷ் நைனிதாவுக்கு அப்பா அம்மா இல்லை. ராஜகுருவின் தாய் அத்தை லக்ஷ்மி அம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர்கள். நிதிஷ் நன்கு படித்து ஐடி வேலையில் சேர்ந்து விட்டான். தங்கையையும் படிக்க வைத்தான். அத்தை லக்ஷ்மி அம்மாளின் குடும்ப பாரத்தையும் கடன்களையும் ஏற்றுக்கொண்டான். அத்தை மகன் ராஜகுருவும் நிதிஷும் நல்ல இணக்கமான நண்பர்கள். திருமணம் முடித்து நைனிதாவையும் ராஜகுருவையும் கோட்டக்கல்லில் தனி குடித்தனம் வைக்கவும் ஏற்பாடு செய்திருந்தான். விடிந்தால் திருமணம் என்ற நிலையில் தன் நண்பன் கிரிதரின் வருகை அவனுக்கு புதிய கவலையை அளித்தது. வரும் நண்பர்கள் யாரும் அந்த பக்கத்து பாதைக்கு மாறி சென்றுவிடக்கூடாது என நினைத்துதான் எல்லோரையும் ஒன்றாக பகலிலேயே வரச் சொன்னது. அந்த ஊரை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைய மாட்டார்கள். அதன் கதை அப்படி இருந்தது. கடைசியில் கிரி சென்று மாட்டிக்கொண்டான். அவன் வர தாமதமானதும் நிதிஷுக்கு கவலை பிடித்து கொண்டது. அந்த ஃபர்பிடன் பகுதிக்கு ஒருவேளை தனியாக சென்று மாட்டிக்கொண்டானோ? அருவிக்கு மேற்புறம் நின்று ஏறி பார்த்தால் அந்த பக்கத்து மலைச்சரிவு பகுதி நன்கு தெரியும். நிறைய குடிசை வீடுகள் பாழடைந்த நிலையில் தென்படும். காய்ந்து போன தேயிலை தோட்டங்களும் கட்டடங்களும் அங்கு ஒரு கிராமம் வசித்ததற்கான ஒரு நினைவு சின்னம் போல காணப்படும். ஏன் அங்கே யாருமே இல்லை என்ற கேள்வி நிதிஷ் மாதிரி அந்த கிராமத்தின் நிறைய இளைஞர்களுக்குள் எழாமல் இல்லை. ஏன் என்ற கேள்விக்கு அனைவருக்கும் சொல்லப்பட்ட ஒரே பதில் அல்லிக்குளத்து மோகினி. அத்தியாயம் 9. நண்பர்களுக்கென தனியாக ஒரு ஓட்டு வீட்டை ஒதுக்கியிருந்தான் நிதிஷ். அந்த வீட்டிற்கு சென்றனர் நண்பர்கள். வினோத், ஜான்சன் இருவருக்கும் நல்ல களைப்பு. அதை மீறிய சற்று முன்பு பார்த்த அமானுஷ்ய சம்பவத்தின் பாதிப்பு வேறு. அந்த பிசாசு ரூபத்தின் தோற்றம் என ஒவ்வொன்றும் கலந்து கட்டி அவர்களை அலைக்கழித்தது. கண்களை மூடினால் கோர பற்களை காட்டி உரிமைய திரிணையாவின் தோற்றம் அவர்களை பயமுறுத்தியது. கிரிதரின் நிலையோ சொல்லவும் வேண்டாம். இப்படி ஒரு விஷயங்களை பற்றி கொஞ்சமும் நினைக்க தயாராக இல்லாத அந்த பட்டணத்து இளைஞனால் சற்று முன்பு தனக்கு நேர்ந்த விஷயங்களை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. கை கால் முகம் அலம்பிக்கொண்டு துண்டால் முகத்தை துடைத்தான். கழுத்துப்புறம் சுரீல் என்று எரிந்தது. கண்ணாடி முன் நின்று பார்த்தான். மஞ்சள் நிற பல்பு வெளிச்சத்தில் அவன் கழுத்தருகே சற்று முன்பு அந்த பெண் பதித்திருந்த பற்களின் அடையாளம். லேசாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து நன்கு கழுவி அதன் மேல் லோஷனை தடவினான். எரிந்தது. நிதிஷ் அவர்களுக்கு கட்டங்காப்பி தந்துவிட்டு சொன்னான், 9 மணிக்கு மேலதான் முகூர்த்தம். இன்னும் நேரம் இருக்குடா, நல்லா தூங்கி ஓய்விடுங்க. அலாரம் வச்சுக்கோங்க. 9 மணிக்கு அதோ அந்த சாவடிக்கு வந்துடுங்க. அங்கேதான் கல்யாணம் நடக்கும். அலங்கரிக்கப்பட்ட அந்த சிமெண்ட் மேடையை காண்பித்தான். திரும்பி கிரியை பார்த்தான். டேய், உனக்கு தான், நல்லா தூங்கி ரெஸ்டடு, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் என சொல்லிவிட்டு நடந்தவன் நின்று திரும்பினான். டேய், விடியும் முன்ன நான் வந்து எழுப்புற வர கதவை திறக்காதீங்க. ஜான்சன், அவனை பார்த்துக்கடா என ஒரு எச்சரிக்கையை விடுத்துவிட்டு தன் வீட்டை நோக்கி நடந்தான் நிதிஷ். கதவை தாழ் போட்டு விட்டு வந்தான் ஜான்சன். நல்ல பெரிய ஓட்டு வீடு அது. நீள அகலமான கூடம் ஒரு புறம் தடுத்து சமையலறை கட்டப்பட்டிருந்தது. வேறு அறைகள் இல்லை. கூடத்திலேயே அலமாரிகள் இருந்தன.
நல்ல பெரிய மரக்கட்டில் ஒன்றும் 2 கயிற்று கட்டில்களும் போடப்பட்டிருந்தன. கம்பளி, போர்வை, தலையணைகள், சால்வைகள் அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்தன. தரையில் குளிர்தாங்க ரக் எனப்படும் கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. பெரிய கட்டிலில் ஜான்சனும் கிரிதரனும் படுத்துக்கொள்ள தனி கயிற்று கட்டலில் வினோ படுத்துக்கொண்டான். கம்பளியை தலை முதல் கால் வரை போர்த்தி படுத்துக்கொண்டனர் அவர்கள். கொட்ட கொட்ட விழித்திருந்த நண்பர்கள் எதுவும் பேசிக்கொள்ளாமல் சிறிது நேரம் படுத்திருந்தனர். வினோதான் மெல்லிய குரலில் ஆரம்பித்தான். டே கிரி, நீ எப்படி அவகிட்ட அதுகிட்ட மாட்டின? கிரி சிறிது நேரம் மௌனமாயிருந்தவன் பின் தான் அந்த பெண்ணை மலைச்சரிவிலிருந்து குதித்தபோது பார்த்ததிலிருந்து பின் நடந்தது வரை சொன்னான். அவ என்கிட்ட வந்து என்னை அணைச்சது வரதாண்டா மச்சான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க தட்டி எழுப்பும்போது தான் கான்ஷியஸ் வந்தது. உங்களையே பார்த்தேன். அப்பா, என்ன ஒரு ஹாரபிளான ஃபேஸ் இல்லை? வினோத் சொல்ல ஜான்சன் ஆமோதித்தவாறே கேட்டான். ஆமா, இதெல்லாம் என்னால் இன்னும் நம்ப முடியல. நிதிஷ் வந்து தூங்கிட்டு இருந்த நம்மளை எழுப்பி வாங்கடா கிரிதரனுக்கு ஏதோ ஆபத்துன்னு கூப்பிட்டான். கூடவே அந்த சாமியார் வேற. அவர் மொழியே சரியில்லை. அவர் சொன்ன மாதிரி அந்த ரூட்டில் வண்டியை விட்டோம். பார்த்தா சாரு செம்ம பிஸியாக இருந்தார். அதை வந்து கெடுத்துட்டோம் என சிரித்தான் ஜான்சன். வினோ, ஆமாம்மா, ரொம்ப பிஸி தான். கொஞ்சம் விட்டிருந்தா ஐயா ஒரு இரத்த காட்டேரிக்கிட்ட சிக்கி இரத்த தானம் கொடுத்துட்டு வந்திருப்பார் என்றான் தானும் சிரிப்புடன். கிரிதர் ஒன்றும் சொல்லவில்லை. பேசாமல் படுத்துக்கொண்டான். சிறிது நேரத்திலேயே நண்பர்கள் அனைவரும் தூங்க ஆரம்பித்தனர். நல்ல உறக்கத்தில் இருந்த கிரிதரனுக்கு ஏதோ சத்தம் கேட்டு விழிப்பு தட்டியது. மெதுவாக கண்களை திறந்தான். கூடம் இருட்டாக இருந்தது. மின்சாரம் நின்று போயிருந்தது. பல்பை போட்டவாறேதான் தூங்கினர். என்னதான் கேலி செய்து பேசிக்கொண்டாலும் அவர்களுக்கும் உள்ளுர ஒரு பயம் இருந்ததென்னவோ உண்மை. சதா பெட்ரோல் வாசமும் புகை நாற்றமும் அடிக்கும் 24 மணி நேரமும் வண்டிகளின் ஹாரன் ஒலி கேட்கும் நகரத்தின் சூழ்நிலையில் வளர்ந்தவர்களுக்கு இந்த சூழல் புதிது. எப்போதும் ஒருவித நிசப்தத்துடன் எந்த இரைச்சலும் இல்லாத, அதுவும் சுவர்கோழிகளின் ரீங்காரம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மலை கிராமத்தின் குளிர் நிறைந்த இந்த தங்குதல் அவர்களுக்கு இன்னமும் புதிது. சற்று திகிலுடன் தான் உறங்கிக் கொண்டிருந்தனர், லைட்டை கூட அணைக்காமல். இப்பொழுது கிரிதர் கண் திறந்து பார்த்தபோது இருட்டாக இருந்தது. காதுகளை உன்னிப்பாக்கி கொண்டு கேட்டான். யாரோ வெளிப்புறம் நின்று தட்டுவது போல. தட்டுவது போலவா? இல்லை இல்லை, கதவை நகங்களால் பிராண்டுவது போல், வரட் வரட்டென கீறுவது போல். அந்த ஒலியை கேட்க கேட்க கிரிதருக்கு உடம்பெல்லாம் கூசியது. கம்பளியை விலக்கிவிட்டு சடக்கென எழுந்து உட்கார்ந்தார். நண்பர்களின் குரட்டை வலி வேறு போட்டி போட்டுக்கொண்டு காதை அறுத்தது. கிரிதருக்குள் ஆச்சரியம். இந்த குரட்டை ஒலியிலா அந்த சத்தம் கேட்டது? காதை உன்னிப்பாக்கிக் கொண்டு மீண்டும் கேட்டான். சந்தேகமே இல்லை. பர் பர் என்ற பிராண்டல் ஓசை மிக துல்லியமாக கேட்டுக்கொண்டிருந்தது. கிரிதரின் மனதுக்குள் மெல்லிய பயம் ஒன்று முளைவிட்டது. வாசல் கதவை யாரோ பிராண்டுகிறார்கள். ஒருவேளை பூனையா, இல்லை நாயா, இல்லை ஏதாவது காட்டு விலங்கா, கரடி, சிறுத்தை மாதிரி. இதுதான் காட்டு பிரதேசமாயிற்றே. காரில் வரும்போது கூட குறுக்கே நரி போல ஏதோ ஒன்று ஓடியது. இந்த நிதிஷ் இப்படி ஒரு மலைக்காட்டை சேர்ந்தவன் என சத்தியமாக தெரியவில்லை. அடிக்கடி சொல்லுவான், எங்க பகுதி கேரளா பக்கம் நல்ல மலை சூழல்ல அமைஞ்சிருக்கும், செமையான ஹில்ஸ் வியூலாம் இருக்கும் என வர சொல்லி அழைத்திருக்கிறான். ஆனால் இப்படி ஒரு அமானுஷ்யமான காட்டு பிரதேசம் என நினைத்திருக்கவில்லை. நினைத்தவாறே சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்த கிரிதரின் காதுகளில் மீண்டும் அந்த பிராண்டல் ஒலி கேட்டது. கிரிதர் மெதுவாக கட்டிலை விட்டு எழுந்தான். நண்பர்களை எழுப்ப மனம் வரவில்லை. ஏற்கனவே கிண்டல் செய்பவர்கள். எழுந்தவன் மெல்ல நடை போட்டு கதவை நெருங்கினான். அந்த மரக்கதவின் மேல் காதை வைத்து உன்னிப்பாக கவனித்தான். சத்தம் இப்பொழுது கேட்கவில்லை. அமைதியாக இருந்தது வெளிப்புறம். நம் கற்பனைதான் என நினைத்தவாறு திரும்பியவன் திடுக்கிட்டான். கூடத்தின் வலது சுவரில் ஒரு கண்ணாடி ஜன்னல் பதிக்கப்பட்டிருந்தது. அதன் வழியே நிழல் உருவமாக யாரோ நிற்பது அந்த இருட்டில் தெரிந்தது. இதயம் பல மடங்கு வேகத்துடன் துடிக்க ஆரம்பித்தது. நிச்சயமாக யாரோ வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். திகிலடித்த முகத்துடன் ஜன்னல் அருகே வந்தான். குனிந்து உற்று பார்த்தான். என்னதான் இருட்டாக இருந்தாலும் இருளுக்கும் ஓர் வெளிச்சம் உண்டல்லவா? அந்த வெளிச்சத்தில் அந்த நிழல் உருவம் மசமசப்பாக தெரிந்தது. நடுங்கும் கரங்களினால் ஜன்னல் கதவை திறக்கப் போனான். சட்டென அந்த ஜன்னலையும் திறந்தான். வெளியே. அத்தியாயம் 10.
வெளியே யாரும் இல்லை. ஆனால் வேறு சப்தம் கேட்டது இப்போது. ஒரு பெண்ணின் கொலுசு சப்தம். நிற்காமல் சுற்றி சுற்றி வரும் தினசில் ஒரே மாதிரி லயம் மாறாமல் கேட்டது. அதாவது அந்த வீட்டை சுற்றி சுற்றி நடப்பது போல. கிரிதருக்கு முகம் உயர்த்தது. ஜன்னல் வழியே தெரிந்தவரை பார்வையை போட்டான். வெளியே ஒரே பனிமூட்டமாக இருந்தது. ஒன்றுமே தெரியவில்லை. சற்று முன் இந்த இடத்தில் யாரோ நின்றிருக்கிறார்கள். அதுவும் ஒரு பெண் என்பதற்கு சான்றாக. ஒரு பெயர் தெரியாத பூவின் நறுமணம் நாசியை துளைத்தது. அது முன்பு உணர்ந்த தாழம்பூ அல்ல, இது வேறு ஏதோ ஒரு பூ. பயத்துடன் வெளியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பனிமூட்டம் சட் சட் என விலக சுற்றுப்புறம் பார்வைக்கு கிடைத்தது. அவ்வளவு இருட்டிலும் ஒரு பெண் சற்று தூரத்தில் நடந்து போவதும் தெரிந்தது. அவள் நடப்பதுதான் அந்த கொலுசு சத்தம். இடுப்பில் ஒரு குடமோ பானையோ வைத்தபடி நடந்து போய்க் கொண்டிருந்தாள். கிரி வாட்சை பார்த்தான். ரேடியம் விளக்கு 3:25 மணி என காட்டிக் கொண்டிருந்தது. இந்நேரத்திற்கு யாராவது தண்ணீர் எடுக்க போவார்களா? அதுவும் இவ்வளவு குளிரில்? நடந்து போய்க் கொண்டிருந்தவளையே சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே நின்றிருந்தான் கிரிதர். பாதி நிலவின் வெளிச்சத்தில் அவள் நின்று ஒரு முறை திரும்பி பார்ப்பது இவனுக்கு நன்கு புலப்பட்டது. இந்த முறை பனி முற்றிலும் விலகி சுற்றுப்புறம் நில ஒளியில் நன்கு தெரிந்தது. திரும்பி ஜன்னல் வழியை பார்த்து கொண்டிருந்த கிரிதரை தன் பெரிய மலர்ந்த விழிகளால் நோக்கினாள் அந்த பெண். இவள் வேறு யாரோ, ஒரு புதியவள். அவள் விழிகள் அந்த இருட்டிலும் பளபளத்தது. அவள் பார்வை பட்டதுமே கிரிதர் தன்னையும் அறியாமல் நடந்து வந்து கதவை திறந்தான். வெளியே காலை வைத்தான். அவள் அதே போஸிலேயே பாதி திரும்பியவாறே தண்ணீர் குடத்துடன் நின்றிருந்தாள். பிளவுஸ் பாவாடை அணிந்து அதன் மேல் முண்டு உடுத்தியிருந்தாள். கூந்தல் சர்வ சுதந்திரமாக காற்றில் பறந்து கொண்டிருந்தது. நல்ல நீளமான பின்புறம் நீண்ட கருங்கூந்தல். கிரிதர் படிகளை கடந்து வெளியே வீதியில் காலை வைத்தான். நல்ல மலைக்குளிர் வந்து முகத்தில் அரைந்தது. ஷூ, ஜெர்கின், குல்லா என எதையும் கருத்தில் கொள்ளாமல் பனியில் இறங்கி அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதுவரை ஒரு சிலை போல் ஒயிலாக குடத்துடன் நின்று கொண்டிருந்த அவள் திரும்பி சாவகாசமாக நடக்க ஆரம்பித்தாள். கிரிதர் தன்னை மறந்த நிலையில் அவள் பின்னாலேயே தொடர்ந்தான். சில நிமிடங்கள் கழித்து விடுவிடுவென அவள் நடையின் வேகம் அதிகமானது. ஒரு சரிவில் ஏறி மறுபுறம் இறங்கினாள். அந்த இடம் ஒரு குளத்தில் போய் முடிந்தது. நல்ல பெரிய குளம். அதுதான் அல்லிக்குளம். அந்த குளத்தின் பக்கமும் யாரும் செல்வதில்லை. பல வருடங்களாக அந்த குளம் புழக்கத்தில் இல்லாமல் பச்சை பாசி பிடித்து கிடந்தது. குளத்தில் நிறைய அல்லி மலர்கள் மலர்ந்து கிடந்தன. அந்த குளத்திற்கு அந்த புறம் தாழை புதர்கள் மண்டி கிடந்தன. அங்கிருந்து வெளிப்பட்ட தாழம்பூவின் நறுமணம் ஒருவித போதையை வருவித்தது. பொம்மை போல நடந்து வந்து கொண்டிருந்த கிரிதர் தனக்கு முன்னே சென்றவள் நின்றதும் தானும் நின்றான். அவள் குளக்கரையின் ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்தாள். குடத்தை எடுத்து குளத்து நீரில் அப்படியும் இப்படியும் அசைத்து நீர் மொண்டாள். அருகில் வைத்துவிட்டு தன் இரு கால்களையும் குளத்து நீருக்குள் விட்டு அசைத்து ஆட்டினாள். நீர் தழும்பி கிரிதர் முகத்தில் பட்டு தெரித்தது. அதை துடைக்க கூட தோன்றாமல் அவள் அருகே உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கிரிதர். அவள் அவனை திரும்பி பாராமல் பேச ஆரம்பித்தாள். கிரிக்கு எண்டமேல் ஒரு பாடு இஷ்டமாயிட்டு உண்டோ? கிண்கிணி நாதம் போல் கொஞ்சி கொஞ்சி கேட்டது அவள் குரல். முகம் குளத்தில் துள்ளி விளையாடி கொண்டிருந்த மீன்களையே நோக்கி கொண்டிருந்தது. கிரிதர் தலையை ஆமாம் என்பது போல் அசைத்தான். என்னை பிடிச்சிருக்கா? மீண்டும் ஆம் என தலையாட்டினான். பின்னே ஞான் செல்லும் ஸ்தலங்களுக்கும் நீங்கள் கூட வர தயாராயிட்டுண்டோ? என முணுமுணுத்தான் கிரிதர். பின்னே ஷாரே, ஆ மாலையை கழட்டி தூர ஏறி அதை கண்டால் எனக்கு பேடியாயி அவள் சொல்லவும் அவன் கைகள் அந்த மாலையை கழற்றி தலையை விட்டு எடுக்க முயன்ற போது பின்புறம் ஒரு குரல் உரக்க கேட்டது. வேண்டாம், நில்கு! வீரபாகு சாமியாரின் குரல் அது. மலைச்சரிவிலிருந்து இறங்கியவாறே கத்தியபடி ஓடி வந்து கொண்டிருந்தார். ஆனால் அதற்குள் அந்த மாலையை கழட்டி கீழே போட்டிருந்தான் கிரிதர். விருட்டென ஒரு நாகப்பாம்பு தலையை திருப்புவது போல் திருப்பினாள் அவள். பார்த்த கிரி அரண்டு போனான். உண்மையிலேயே அவள் பார்ப்பதற்கு ஒரு புறம் பாம்பு முகமாகவும் மறுபுறம் பெண்ணின் முகமாகவும் பயங்கரமாக தெரிந்தாள். பெண் முகத்தில் பச்சை நிற விழிகள், பாம்பு முகத்தில் சிகப்பு நிற விழிகள், கூர்பற்கள். ஹாவென அலறி பின்னுக்கு போய் திரும்பி ஓட எத்தனித்த அவனை எட்டி தன் காலால் உதைத்தாள் அவள். உருண்டு போய் குளத்தில் விழுந்தான் கிரிதர். இதற்குள் வீரபாகு சாமியார் குளத்தை எட்டி இருந்தார்.
அவள் தன் பாம்பின் நாக்கு நீளமாக, மிக நீளமாக வெளிவந்து சாமியாரை ஒரு சுழற்று சுழற்றி எறிந்தது. சுற்றி கொண்டு விழுந்தார் அவர். உடலெல்லாம் சவுக்கு கொண்டு விளாறியது போல் ஒரே இரத்த கீறல்கள். அவளுடைய நாக்கு முள் முள்ளாக இருந்தது. தட்டு தடுமாறி நெளிந்தவாறே புரண்டு எழுந்த அவரை மீண்டும் தன் நீள நாக்கால் புரட்டி எடுத்தாள் அவள். இந்த பக்கம் குளத்தில் விழுந்த கிரிதரை குளத்திலிருந்த செடி கொடிகள் பாம்பு போல் நீண்டு வந்து அவனை கீழே பிடித்து இழுக்கத் தொடங்கின. சடசடவென கைகளை நீரில் அடித்து மேலே வர போராடினான் கிரிதர். வீரபாகு பிரயத்தனப்பட்டு எழுந்து தன்னிடமிருந்த ஒரு யந்திரத்தை எடுத்து தன் நெற்றியில் வைத்து கொண்டார். தாந்திரிக மந்திரங்களை கடகடவென உச்சஸ்தாயில் உச்சரிக்க ஆரம்பித்தார். அப்படி அவர் உச்சரிக்க அந்த பாம்பும் பெண்ணுமாக இருந்த கோர பெண் வடிவம் தடுமாற ஆரம்பித்தது. அவரை நெருங்கி தூக்கி எறிய முயற்சித்தது. ஆனால் யந்திரத்தின் பிரகாசம் அதனை அவர் பக்கம் நெருங்க விடாமல் தடுத்தது. அதன் இரட்டை உருவம் மாறி இப்போது பயங்கர ராட்சச வடிவமாக மாறியது. கருத்த ரூபம், உலக்கையாய் கை கால்கள், அதில் நீண்ட கூர்நகங்கள், பாம்புகளாய் நெளியும் முடிகள், கோர பற்கள், முரம் போன்ற காதுகள், சிவப்பு நிற விழிகள், இடையில் மட்டும் அணிந்திருந்த மனிதர்களின் கை விரல்கள் என படுபயங்கரமாக மாறிக்கொண்டே வந்து சாமியாரின் முன் ஒரு பிசாசாய் நின்றது அது. இதற்குள் ஊரார் எழுந்து ஓடி வந்தனர். தீப்பந்தங்களுடன் கிராமத்து ஆட்கள், கூடவே அரிவாள், வேல்கம்பு என ஆயுதங்கள். ஆளுக்கு இதே ஜோலியாய். இவன் எப்ப நம்ம ஊருக்குள்ள வந்தானோ அப்போலேருந்து நம்ம ஊர்ல ஏகப்பட்ட மரணங்கள். இன்னைக்கும் என்னமோ பண்றான் என கத்தி கொண்டே வீரபாகுவை நோக்கி வந்தவர்கள் அவருடைய எதிரில் பிரம்மாண்டமாய் நின்று கொண்டிருந்த ராட்சசை கண்டதும் சடன் பிரேக்கிட்டு ஒருவர் மேல் ஒருவர் மோதிக்கொண்டு நின்றனர். அவர்கள் முகத்திலெல்லாம் பயமும் பீதியும் அவசரமாக கூடாரம் போட்டன. சிலர் ஐயோ அம்மே பகவதி என கூச்சலிட்டவாறே கிராமத்தை நோக்கி ஓடவும் செய்தனர். அப்போதுதான் அவர்கள் பார்வை ராட்சசை தாண்டி அள்ளி குளத்தினுள் உயிருக்காக தத்தளித்துக் கொண்டிருந்த கிரிதரின் மேலே திகிலுடன் படர்ந்தது. எண்டே அம்மே, இது எந்தா? அச்சத்துடன் வாய் பிளந்தனர் ஊர் மக்கள். அந்த கூட்டத்தில் நிதீஷ், அவன் நண்பர்கள் ஜான்சன், வினோவும் இருந்தனர். ஏதோ பெரிய கூச்சல் கேட்டு எழுந்த அவர்கள் அருகில் கிரிதர் இல்லாததை உணர்ந்து கலவரத்துடன் வெளியே வந்து பார்க்கும் பொழுதுதான் ஊரார் ஒரு சிறிய மலைப்பாதையில் தீப்பந்தங்களுடன் ஏறி கொண்டிருப்பது தெரிந்தது. நிதீஷும் ஓடி வந்தான். டே கிரி எங்கடா? தெரியலடா, அவனை தேடித்தான் நாங்களும் வெளியே வந்தோம். ஆமா, என்னடா ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு? எல்லாரும் எங்க போறாங்க? தெரியல, ஏதோ அசம்பாவிதம்னு சொல்றாங்க. நம்ம கூட வந்த சாமியார் தனியா அள்ளிக்குளத்து பக்கம் போறத பார்த்துருக்காங்க ஆளுங்க. அவர் ஏதோ துர்மந்திரவாதம் பண்றாரோ என்னமோன்னு ஊர் ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தேகம். அதுக்கு ஏத்த மாதிரி அள்ளிக்குளத்து பக்கம் ஒரே கலாட்டாவாயிருக்கு. இவன் வேற எங்க போனான்னு தெரியலையே என்றவாறு கூட்டமாக ஓடி வந்து பார்த்தவன் தான். அந்த காட்சியை கண்டு விக்கித்து போய் நின்றான் அவன். படு பயங்கரமாக அலறியவாறே ராட்சச பெண் உருவம். அதன் எதிரே யந்திர தகட்டுடன் சாமியார் வீரபாகு நின்று கொண்டு உடலெல்லாம் ரத்தம் வழிய மந்திரங்கள் சொல்வதும் அந்த யந்திரத்திடமிருந்து வெளிப்படும் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேயை சுற்றி பரவுவதையும் அள்ளிக்குளத்தில் காட்டுக்கொடிகள் பின்னி பிணைந்தவாறு கிரிதர் முங்கி எழுவதையும் பார்த்து திகிலடைந்து போனான் நிதீஷ். வீரபாகு சாமியாரின் அதர்வன மந்திர உச்சாடனம் ஓங்கிய ஸ்தாயியில் ஒலித்தது. அந்த மந்திர ஒலியை மிஞ்சும் வகையில் ராட்சச பெண் உருவத்திடமிருந்து ஆக்ரோஷமான அலறல்கள் ஆ ஊ என கிளம்பி வந்து கொண்டிருந்தன. சிறிது சிறிதாக அதன் அலறல்கள் அடங்கி உருவமும் சுருங்கி கொண்டே வந்து இறுதியில் ஒரு அழகிய பெண்ணின் வடிவமாக மாறி நின்றது. இப்போது கிரிதரை பிணைத்து இறுக்கிக் கொண்டிருந்த குளத்து நீரின் கொடிகள் பட் பட் என்று அருந்து போய் நீருக்குள் மூழ்கின. கிரிதர் தப்பித்தோம் பிழைத்தோம் என நீந்தி கரைக்கு வந்தான். நிதீஷும் நண்பர்களும் ஓடிப்போய் அவனை அழைத்து கொண்டு வந்தனர். ஊரார் திகிலுடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் குளக்கரையில் நின்றிருந்த அந்த பெண்ணிடமிருந்து மெல்லிய விசும்பல் ஒலி வந்து கொண்டிருந்தது. வெண்ணிற சேலை, தலைவிரி கோலம், முகத்தை மூடிய முடிக்கற்றைகள், தலையை குனிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். வீரபாகு சாமியார் யந்திர தகட்டை தன் நெற்றிக்கு கொண்டு வந்து உச்ச ஸ்தாயில் உச்சரிக்க தொடங்க அவள் இப்போது பேசினாள். போதும் வீரபாகு, ஞான் தோற்றுப்போய் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் என்றதும் வீரபாகு மந்திரம் உச்சரிப்பதை நிறுத்தினான். அவளை பார்த்தவாறே சற்று முன்னால் நகர்ந்து வந்து நின்றார். அவளை நோக்கி அந்த தகட்டை நீட்டியவாறே அவன் வந்ததும் அவள் பின்னுக்கு நகர்ந்தாள். அதான் சொன்னேனே, நான் தோற்றுவிட்டேன். இனி நான் உன் சொல்படி நடக்கும் உன் அடிமை
என்றபடி அவள் தலையை நிமிர்த்தினாள். மங்கலான உருவத்தில் தெரிந்தாள். தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் அவள் முகம் நன்கு தெரிந்தது. ஆரஞ்சு நிறத்தில் ஜொலித்த அவள் முகத்தை பார்த்ததும் ஊராரிடமிருந்து பீதி நிறைந்த குரல்கள் வெளிப்பட்டன. ஹா ஹா, பாருக்குட்டி, பாருக்குட்டி! ஆம், அவள் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பாருக்குட்டி. மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட பாருக்குட்டி. அத்தியாயம் 11. ஆம், அவள் பாருக்குட்டியேதான். நீங்களோட அள்ளிக்குளம் கிராமத்தை சேர்ந்த பாருக்குட்டியேதான். நான் செய்த ஒரு தவறால் அவள் அள்ளிக்குளத்து மோகினியாக உருமாறியிருக்கிறாள். பதில் வந்தது சாமியாரிடமிருந்து. ஊர் மக்கள் வீரபாகுவை வெறித்தனர். 20 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு மந்திர சாதகத்திற்காக உங்கள் கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கு வந்திருந்தேன். அப்போது எனக்கு அதற்காக உதவிகள் செய்துட்டு வந்தவள் தான் பாருக்குட்டி. நித்திய பிரம்மச்சாரியா இருந்த எனக்கு பாருக்குட்டியின் சௌந்தரியம் பிரமிப்பை தந்தது. அவளுக்கும் என் மேல ஒரு பிரேமை இருந்தது. பரஸ்பரம் நாங்கள் கணவன் மனைவியா வாழ்ந்தோம். ஒரு கட்டத்தில் நான் இந்த ஊரை விட்டு போக முற்பட்டப்போ பாருக்குட்டி என்னை தடுத்தா. தன்னையும் என் கூட கூட்டிட்டு போக சொன்னாள். என்னுடைய மாந்திரீக வாழ்க்கைக்கு திருமண பந்தம் இடைஞ்சலா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதுவும் இல்லாம என் குருநாதர் கிட்ட நான் அனுமதி வாங்கணும்னு நினைச்சேன். அவள் கிட்ட மறுத்துட்டு நான் ஊரை விட்டு கிளம்பிட்டேன். ஆனால் அவள் என்னை மறக்க முடியாம என் நினைவிலேயே இருந்து முடிவில் மலையில இருந்து குதிச்சு தற்கொலையும் செய்துக்கிட்டான். இது எனக்கு அப்போ தெரியாது. பாருக்குட்டிக்கு சில மந்திர வித்தைகள் என் மூலமா வசியமாயிருந்தது. நிறைவேறாத ஆசைகளோட தற்கொலை செய்துக்கிட்ட அவளை அந்த வித்தைகள் ஒரு மோகினியா மாத்திட்டுது. ஆத்திரம் தீராத பாருக்குட்டி அள்ளிக்குளத்து மோகினியா இங்கேயே வாசம் செய்து ஆட்களை கொன்னு பழித்தீர்க்க ஆரம்பிச்சா. தன்னுடைய சக்தியால நினைச்ச ரூபத்துக்கு மாறக்கூடிய வல்லமை அவளுக்கு வந்தது. 5 வருடங்கள் கழித்து நான் இந்த மலை கிராமத்திற்கு வந்து அவளை தேடினேன். ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவள் என்னை பழிவாங்க பறந்து வந்தாள். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் அவளை இந்த அள்ளி குளத்துக்கிட்டையே பந்தனம் பண்ணிட்டேன். அதோட என் தவறால ஊர் மக்களை அவள் கொல்றதை தடுக்க நான் இந்த ஊரிலேயே தங்கவும் செய்தேன். இந்த 15 வருடங்களில் அந்த பகுதியே சுடுகாடா மாறி மக்கள் எல்லாம் அருகில் இருந்த இந்த பகுதிக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க. உண்மையான அள்ளிக்குளம் இதோ இங்கே இருக்கிற இந்த தடை செய்யப்பட்ட பகுதி தான். இந்த இடத்தை விட்டு அவளால வெளியில வர முடியாத மாதிரி நான் மந்திர கட்டுகள் போட்டுட்டு வந்தேன். மேலே இருக்கிற பழைய காளி கோவில் தான் என் பூஜைக்கான இடம். என்னால் முடிஞ்ச வர அவள் பிடியிலிருந்து ஆட்களை காப்பாற்றவும் முயற்சி எடுத்துக்கிட்டேன். அப்படியும் அவள் தன் அழகால அவர்களை மயக்கி கூட்டிட்டு போய் ரத்தம் எடுக்கும் பயங்கர பிசாசா உருமாறிக்கிட்டு இருந்தா. அப்பொழுதுதான் இந்த பட்டணத்து தம்பியையும் நான் சரியான நேரத்துல காப்பாத்திட்டேன். ஒரு வழியா அவளையும் என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துட்டேன் என்று பெருமூச்சு விட்ட வீரபாகு விசும்பிக் கொண்டிருந்த அள்ளிக்குளத்து மோகினி பாருக்குட்டியை சமீபித்தான். பாரு என்றான் கம்மிய குரலில். எனக்காக நீ இன்னும் கொஞ்ச காலம் காத்து கொண்டு இருந்திருக்கலாமே. என் குருநாதர் கிட்ட இருந்து உத்தரவு வாங்கி கொண்டு வர இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. அவசரப்பட்டு விட்டாயே. அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தலை குனிந்தாள் பாருக்குட்டி. அவள் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வழிந்து தரையில் சூடாகப்பட்டு மறைந்து போயின. இனி நீ என் கூடையே உன் வாழ்க்கையை வாழலாம். ஒரு மந்திரவாதியான எனக்கு ஏற்ற மனைவி மோகினியான நீதான். இந்த தகட்டுக்குள் வந்து ஒடுங்கிக்கொள் என்றதும் ஒரு தீப்பொறி போல் கிளம்பி பாருக்குட்டியின் உருவம் அந்த தகட்டினுள் சென்று மறைந்து விட்டது. ஊரார் வாய் பிளந்தபடி பார்த்து கொண்டு நின்றனர். வீரபாகு அந்த தகட்டை தன் தோள் பையினுள் வைத்து கொண்டு ஊராரை பார்த்து மன்னிப்பு கோரும் பாவனையில் கையெடுத்து கும்பிட்டான். இனி இந்த ஊர் மோகினி பயமின்றி நிம்மதியாக இருக்கும். என்னை எல்லோரும் மன்னித்து விடுங்கள் என சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நடையை கட்டினான் வீரபாகு. குறித்த நேரத்தில் நைனிதா ராஜகுரு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. அன்று மதியமே கிளம்பிவிட்டனர் நண்பர்கள் மூவரும். நிதிஷ் வருத்தப்பட்டு கொண்டான். என்னடா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களே, 2 நாளாவது இருந்து ஏரியாவெல்லாம் சுத்தி காமிக்கலான்னு இருந்தேன். அடடே சாமி, போதுண்டா. கைகளை தலைக்கு உயர்த்தி கும்பிட்டான் கிரிதர். ஒரு நாள் உன் ஊருக்குள்ள இருந்ததே பல நாட்கள் இருந்து ஏதோ சாகசம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். இதுவே ஜென்மத்துக்கும் மறக்காது. உடலை சிலிர்த்து கொண்டான். சிரித்தான் நிதிஷ். இந்த மாதிரி கேரளாவில் நிறைய கதைகள் உண்டு. அதையெல்லாம் கேட்டியானா? அதெல்லாம் சாவகாசமாக இன்னொரு நாள் கேட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் கிளம்புறோம்.
என சிரிப்புடன் சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். சிரித்தவாறே அவர்களுக்கு கையசைத்தான் நிதிஷ். மலையை விட்டு கீழிறங்கியதும் போன் ஒலித்தது. எடுத்தான். மறுமுனையில் திரினயா கோபம் கலந்த குரலில் பேசினாள். கிரி, ஏன் போனே எடுக்கல? கல்யாண விஷயம் பேசினாலே நழுவி நழுவி போயிடுறியே. தழுத்தழுத்த குரலில் கேட்டு, நம்ம மேரேஜ் நடக்குமா நடக்காதா, எனக்கு ஒரு பதில் வேணும் என்று கண்ணீர் குரலில் முடித்தாள். ஹே பேபி, கூல் யார். இப்போ நேராக உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேச போகிறேன். கூடவே என் நண்பர்களும் வர்றாங்க. ஹாப்பி தானே என்றதும் மறுமுனையில் திரினயா முகம் மலர்ந்து சிரிப்பது கேட்டது. தேங்க்யூ டியர். எனக்கு தெரியும் நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு. லவ் யூ ஸோ மச் என சொல்லிவிட்டு வைத்தாள். புன்னகை முகத்துடன் போனை வைத்த கிரிதரை நண்பர்கள் ஜான்சனும் வினோவும் நமட்டு சிரிப்புடன் நோக்கினர். என்னங்கப்பா, என்ன இப்படி சிரிக்கிறீங்க? இல்லை, எப்படி இருந்த ஒன்ன இப்படி ஒரேடியாக மாற்றிட்டாலே அந்த அள்ளிக்குளத்து மோகினி. அதை நினச்சி பார்த்தோம், சிரிப்பு வந்துடுச்சு. எல்லாம் பயம்தான காரணம்? அவர்கள் கேலி சிரிப்புடன் கேட்க, இல்லை தலையசைத்தான் கிரிதர். இல்லையா, பின்ன என்ன? அவன் புன்னகைத்தான். என் திரினையா இன்னொரு அள்ளிக்குளத்து மோகினியா மாறிடக்கூடாதுன்னு தான் என்றபடி ஆக்சிலேட்டரை மிதித்தான் கிரிதர். நண்பர்கள் அவனை வியப்பும் மெச்சுதலுமாய் நோக்கினர். கார் உற்சாகமாக சாலையில் கோயம்புத்தூரை நோக்கி பறந்தது. முற்றும். நண்பர்களே, கதை எப்படி இருந்தது? கருத்துக்களை சொல்லுங்க. மீண்டும் ஒரு ஹாரர் த்ரில்லர் கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.